கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம தலைவர் 173 அந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து எதிர்பார்த்துக்கிறாங்க. ஸோ இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து எப்போ போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஜெயிலர் 2 படத்தோட ஷூட்டிங் வந்து ஆல்மோஸ்ட் வந்து கம்ப்ளீட் ஆகுற ஸ்டேஜ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து சில பேட்ச் ஒர்க்ஸ் தான் ஷூட்டிங் பண்ணிட்டு இருக்காரு நம்ம நெல்சன் அவர்கள். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நம்ம தலைவர் 174 படத்துக்கான அந்த அப்டேட்டையும் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்துக்கிறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் ப்ரொடக்ஷன் பண்ணி கமல், ரஜினி சார் வந்து ஒண்ணா நடிக்கிறாங்க. ஸோ அந்த படத்தை வந்து நெல்சன் டைரக்ஷன் பண்றாரு அப்படின்னு நம்ம ஏற்கனவே தெரியும். ஸோ நெல்சன் வந்து ஜெயிலர் 2 படத்தில் பயங்கர பிஸியாக இருந்ததுனால தான் பார்த்தீங்கன்னா, அந்த படத்தோட ஸ்கிரிப்ட் ஒர்க் வந்து பக்காவா கம்ப்ளீட் ஆகல உண்மையான விஷயம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, அந்த படத்தோட ஒன் லைனர் மட்டும் நம்ம சூப்பர் ஸ்டார்ட்ட சொல்லியிருக்காரு நெல்சன். அதுக்கப்புறமா அந்த படத்தோட ஸ்கிரிப்ட் ஒர்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா, இப்போ இதை தொடர்ந்து ரெடி ஆகும். ஜெயிலர் 2 படத்தோட ஷூட்டிங் முடிச்சதுக்கப்புறம் அந்த ஸ்கிரிப்ட் வந்து ரெடி ஆகும். ஸோ அந்த ஸ்கிரிப்ட்டை பொறுத்தளவுக்கு ஒரு பக்க ஆக்ஷன் ஸ்டோரி அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ நம்ம சூப்பர் ஸ்டார் எதிர்பார்த்த மாதிரி ஒரு லைட்டரான சப்ஜெக்டாக இருக்கும். ஸோ அந்த படத்தில் வயலன்ஸ் வந்து ஜாஸ்தி இருக்காது. அதுதான் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம லோக்கியோட சப்ஜெக்டை கேன்சல் பண்ணதுக்கான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். சூப்பர் ஸ்டார் வந்து கூலி படத்துக்கு முன்னாடியே தலைவர் 174 படத்துக்கான அந்த ஒரு ஸ்டோரி லைன் அப்ஸ் வந்து கேட்டாரு. ஸோ அது வந்து சரியில்ல. நம்ம சூப்பர் ஸ்டாருக்கு பிடிக்கல அப்படின்றனால தான் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இந்த ப்ராஜெக்ட்டை வந்து லோகேஷ் கையிலேருந்து போயிருக்குது. ஸோ அதே மாதிரி நம்ம நெல்சன் வந்து இந்த ப்ராஜெக்ட்டை வந்து மறுபடியும் கண்டினியூ பண்ண போறாரு. அதுக்கப்புறமா வந்து இந்த படத்தோட ரிலீஸை பற்றி அடுத்தடுத்த பிளான்ஸ் வந்து நம்ம ஆர்கேஎஃப் ப்ரொடக்ஷன் வந்து போட போறாங்க. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட புல் ஆஃப் அப்படின்றது வெறித்தனமாக இருக்க போகுது. ஏன்னா அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணியிருக்காராமா நம்ம நெல்சன் அப்புறமா சொல்லப்படுது. ஸோ ஜெயிலர் 2 ஸ்டோரியை விட இந்த படத்தோட ஸ்டோரி தலைவர் 174க்கான ஸ்டோரி வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம தலைவர் 174 ஆர்கேஎஃப் அப்டேட் வந்து என்ன வருது அடுத்தடுத்து அப்படின்னு சொல்லிட்டு. இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மறக்காம ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி சினிமா பற்றி இன்ட்ரெஸ்ட் ஆனவங்களுக்கு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.